இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க மரத்தை தாங்க பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மரத்தில் இப்போ தாங்க மாங்காய் காய் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து பங்கனப்பள்ளி மாங்காங்க. பாருங்கள், மாங்காய் வந்து நேற்றெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏதோ கடிச்சு வச்சுருக்குங்க. அணில்னு தெரியல, என்னமோ கடிச்சிருக்கு. இல்லை எங்கள் வீட்டு அணில் கடிச்சதான்னு தெரியல. என் வீட்டு சின்ன பொண்ணு கடித்தாலும் கடிச்சிருக்கோம். நிறைய பிஞ்சு வச்சுருந்துச்சுங்க. எல்லா பிஞ்சுமே கொட்டிருச்சுங்க. ஏன்னா போன தடவை பேஞ்ச மழையோட எல்லா பிஞ்சுமே கொட்டிருச்சுங்க. நிறைய பிஞ்சுகள் வச்சுருந்துச்சுங்க. போன தடவை பேஞ்ச மழையில் 100 காய்களுக்கு மேலே கீழே கொட்டிருச்சுங்க. இந்த தடவை என்ன பண்ணுதுன்னு தெரில. இப்போ மறுபடியும் மழை வந்திருக்கு. மாங்காயெல்லாம் ஒன்றும் பண்ணிடாதுங்க. இப்போ பூ வச்சுக்கிட்டு இருக்குங்க. இதே செடியிலேயே மறுபடியும் பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் என்ன பண்ணுதுன்னு தெரியல. எந்த செடியிலையுமே பூ வச்சுருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த பூவெல்லாம் அப்படியே கொட்டிடும். மாங்காயெல்லாம் கொஞ்சம் மேலேயும் கிடக்குங்க. கொஞ்சம் தெரியலை வீடியோவுக்கு. இலையும் காயும் ஒரே கலரில் இருக்கிறதுனால தெரியல. பாருங்கள், பூவும் இருக்குது, கொஞ்சம் பிஞ்சும் இருக்குங்க. பாருங்கள், தரையில் கிடக்குங்க ஒரு காயும் கூட. அடுத்த வீடியோவில் அடுத்த மாமரத்தை பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நன்றிங்க.